வெல்கம் டு சென்சுடர் அகாடமி. இன்றைய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்வி பதில்கள். G7 எரிசக்தி பாதுகாப்பு கூட்டமைப்பு அமர்வு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பி, கனடா. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட G7 கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு கனடாவின் நயகரா பிராந்தியத்தில் நவம்பர் 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, விஜய் சகாரே. இந்த குழு 10 பேர் கொண்டது ஆகும். விஜய் சகாரே தேசிய புலனாய்வு முகமையின் டைரக்டர் ஜெனரல் பதவியில் உள்ளார். இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, கவுஹாத்தி. இது பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முனையத்தை திறந்து வைத்தவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆவார். எங்கு கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்திற்கு சங்கரலிங்கனார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, விருதுநகர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி நகரமானது பட்டாசு மற்றும் அச்சு தொழிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. குட்டி ஜப்பான் என்றும் இந்த நகரம் அழைக்கப்படுகிறது. 61.74 கோடி செலவில் சிவகாசி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையங்களுக்கு இடையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து அப்பாலத்திற்கு தியாகி சங்கரலிங்கனார் மேம்பாலம் என பெயர் சூட்டினார். ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டிக்காக எந்த சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, காங்கேயன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டியின் சின்னமான காங்கேயனை அறிமுகப்படுத்தினார். காங்கேயன் காளைகள் தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளத்தை பிரதிபலிக்கின்றன. புனத் சாங்சு 2 நீர்மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, பூட்டான். பூட்டானில் இந்தியாவின் முழு நிதி பங்களிப்புடன் 1020 மெகாவாட் நீர்மின் நிலையத்தை அந்நாட்டு மன்னருடன் சேர்ந்து இந்திய பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.